ஹாய், எஸ் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறேன். யார் இன் கொடைக்கானல் பாகுபலி மாஸ்க் கழட்டுங்க. பாகுபலி பேசு. பாகுபலி என்னோட இம்ச வெரி இம்ச. அண்ட் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸோட கலர் பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க, என் உடன் பிறப்பு. ஸோ which place இது? Focus walk. So yes, focus walkல போயிட்டு என்னத்தை பார்த்து நடக்க போகிறோம் தெரியல. ஸோ சரி வாங்க போய் பார்த்துட்டே நடக்கலாம். ஸோ நான் கேமராவை திருப்புறேன், நீங்களும் என் கூட வந்து பார்த்துட்டே வாங்க. அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் 5 days நேற்று எடுக்கல. நான் ஆக்சுவலாக இன்னொரு 3 days இருப்பேன். அகெயின் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்டே டியூன். கால்சியம்லாம் ரெடி பண்ணுறாங்கப்பா. கால்சியம் எஸ் ஆமாம், அப்படி தான் போடுவாங்க. பாருங்க, அவங்களாம் பீடா போடுறது பார்த்துருப்பாங்கடா. நாங்கள் பீடா போடுறது அவர் பார்த்தது இல்லை. பாருங்க, மூக்குப்பொடியெல்லாம் போடுறாரு. அவனுக்கு மட்டும் மூக்குப்பொடி போட்டு விட்டு. ஐயோ அதெல்லாம் வேணாம், நீங்கள் எப்பவும் போடுங்க. இதுனா அது பஞ்சு முட்டை கலரில் இதுங்களா? இது வந்து ஸ்ட்ராபெரி. ஓ ஓகே ஓகே. பாருங்க அந்த பையன் வெத்தல் தெரியும். என்ன கூட நம்பிடலாம். அண்ணா இப்போ என்ன உஷாரா பாருங்க, கடையில் கை வச்சுட்டு கையெத்தா சங்கடிப்பான். இங்கே ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே இல்லை பாருங்க, கை ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக தான் இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, மிஸ்டேக் பண்ணி சொன்னது தெரியல. நாங்கள் ஒரு ஃபன் பண்ணோம், அந்த ஃபன்னை சொல்ல நீங்களே சிரிப்பீங்க. எங்கள் வீடு மலை மேலே இருக்கா, அங்கே இருந்துகிட்டே ஃபுல்லாக பனியாக இருக்கு 2 நாள் இறங்காமல் வந்துட்டோம். சரி, கீழே வந்து பார்த்தா நார்மலாக தான் இருக்கு. நார்மலாக இருக்கு. என்ன சிரிக்கவே இல்லை. இல்லைங்க, நீ சொல்கிறது கரெக்ட் தான். இல்லை சொல்கிற அளவுக்கு த்ரோயிட்டு மிஸ்டேக் பண்ண தெரியுமா? பரிஜிட் அண்ணா உங்களுக்கு தெரியுமா மிஸ்டி மவுண்டன்? யாருங்க? மிஸ்டேக் பண்ண வேலை செய்யும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. இல்லை, டிஸ்டர்ப் இல்லை. அது ஒரு இடம், அங்கே தான் இருக்கு வீடு. மிஸ்டேக் பண்ணுறீங்களா? ஏதோ வைக்கிறாரு. ஸோ நம்மளோட அக்காவும் வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இதுக்கு பேக்ரவுண்ட் சாங் என்ன போட்டேன். குல்கந்துங்க, ரோஸ் பெட்டல். குல்கந்த் சூப்பராக இருக்கும். இது நாங்கள் பார்த்து சேச்சா போடுவோம். ஆமாம், அப்பா வாங்கிட்டு வந்துருக்காரு வீட்டில். இது ப்ரௌன் கலரில். நான் உனக்கு கேட்க வந்து என்ன சாப்பாடு? நான்வெஜ் எதுவுமே சாப்பிட்டு. ஆமாண்ணா, அரைக்கிலோ பேக்கெட். நான்வெஜ்ஜில் என்ன சாப்பிட்லான்னு போட்டு வச்சுக்கலாம். யாரும் நிறைய சாப்பிட்ருக்காங்க. என்னென்ன கண்டிப்பாக பிள்ளைங்க தான் லிஸ்ட்டில் இருக்கீங்க. சாப்பிட்டெல்லாம் கேட்டு ஒரு பொண்ணு வாந்தி வரதுக்கு ஆச்சு. நான்லாம் கண்டிப்பாக எடுத்துருவேன். சாப்பிட்றவங்களே வாந்தி எடுக்கிறாங்க. ப்ரெஷர் ஒரு பேட்ச் எப்படி சாப்பிட்டுக்கிறீங்களா? கவருங்களா? கவர் போட்டுருவோம். கவர் போட்டுறேன். ப்ரெஷர் பேட்ச் ட்ரைனிங் முடிச்சு எவ்வளோ நாள் வீடா? 20. அந்த பக்கத்து கல்ல போயிட்டு இதை பாருங்க, கல்யாணம் பண்ணி பார்த்தா தான் சர்ச். சர்ச்சில் பார்த்து இங்கேருந்து பார்த்தோன்னா இன்னும் நல்லா தெரியும். சனி பிடிச்சவனு கூட்டி வச்சுட்டாங்க. இப்போ நீங்க மாறி பண்ண ஒரு லீலையை நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா இதை நான் வந்து யூடியூப் சேனல்ல கண்டிப்பா நான் போடுவேன். ஆக்சுவலி உங்களுக்கு வியூ தெரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போ தான் மிஸ்ட்டு கொடைக்கானல் நாங்கள் வந்து 3 days ஆச்சு. 3 daysக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் ரொம்ப நாளாக வெயில பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பார்த்தீங்களா? அப்போ தான் மிஸ்ட்டு ஃபுல்லாக இப்போ தான் கிளியர் ஆகுது. ஸோ உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ ஷாப் பண்ணோம். எங்கள் மாரியோட அக்கா பாப்பா, ஸோ எனக்கும் அக்கா பாப்பா, அவங்களுக்காக நாங்கள் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கடை தான் இந்த அண்ணாவை பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த அண்ணா. ஸோ யாராவது கொடைக்கானலுக்கு நாங்கள் சொன்ன பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த அண்ணாட்ட வந்து ஷாப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், அந்த அக்கா கிளி மாதிரி ஊதிட்டே இருக்காங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது நான் வச்சிட்ருக்கிறேன் மெஹந்தி டாட்டூ போடுறேன். நாங்கள் செலக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அசிங்கமாக இந்த பையன் பண்ணுறான். இது போடலாமா? குஞ்சாணி ஒன்றும் இல்லைடா, இது அப்படியே போட்டுக்கலாமா? மெஹந்தியை போட்டு இது போட்டு இங்கே பாடுறான். ஒரு கையில் இன்னொன்று போடுற, இன்னொரு கையில் போட போடுங்க. இப்போ என் ஆசைக்கு இதை போடுறேன், நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க. இது போட்டு வச்சு. ஏய் மான் மானு மான் ரொம்ப சாஃப்டான அனிமல். யார் கடிச்சு சாப்பிட்டா வயலண்டான அனிமல் தான்.
புடிச்சு போட்டா கூட சாப்பிட்டா பிராங்க் பண்ண போறேன். அஜு ஓகே கரெக்டா தி ஹாக் அஜு ஸோ நாங்கள் அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கோம். வர வழியில் ஒரு சர்ச் இருந்துச்சு. ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு கேண்டீனில் ஏற்றிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம். என் ஃப்ரெண்டுக்காக பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டின் ரிங் இருக்கும் இல்லையா, அது வாங்கினேன். அண்ட் இது என் தம்பி சும்மா இருக்கும்போது மசாஜ் பண்ணி கொடுத்தேன். ஆனால் சென்னையில் வந்து எனக்கு கிடைக்கும் போது நல்லா இல்லை. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ முடிஞ்சிச்சு, சர்ச் முடிச்சாச்சு. சர்ச்சுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்காமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம பாருங்கள். ஸோ ஹாய் எகெயின் நான் வந்துட்டேன். திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்க வழியில் ஆர்கானிக் ஷாப் ஒன்று பார்த்தோம், ஸ்பைஸ் லேண்ட் சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம மேக்கப் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆர்கானிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சார்கோல் ஸ்க்ரப் இதான் வாங்கினேன். பட் நான் மினி வாங்கினேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் ஆர்கானிக்ன்றப்போ நமக்கு கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப், சார்கோல் ஸ்க்ரப், கிளென்சிங் மில்க். ஆக்சுவலாக எனக்கு டெமோ காமிச்சாங்க. எனக்கு ஒரு ஹேண்டில், இந்த ஹேண்டில் நான் யூஸ் பண்ணலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் நான் யூஸ் பண்ணேன். 2 ஹேண்டையும் நான் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் பிரைட்னஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வேணா வாங்கலாம். பியோர் அலோவேரா ஜெல், பியோர் ஆலோவேரா ஜெல் நான் வாங்கியிருக்கேன். இருங்க, நான் ஆக்சுவலாக நான் வந்து பியோர் ஆலோவேரா ஜெல் வாங்கலை, நான் வந்து சாஃப்ரான் மிக்ஸ் வாங்கினேன். நான் உங்களுக்கு அதை அவர்கிட்ட கேட்டு காமிக்க சொன்னேன். அண்ணா அண்ணா அந்த இது சாஃப்ரானோடது எடுக்குங்கண்ணா. ஆக்சுவலாக நான் வாங்கினது இதுதான், சாஃப்ரானது. பட் இதெல்லாம் என்னன்னா நம்ம டைரெக்டாக நம்ம கையை யூஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நம்ம கெட்டு போயிடும். கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட நான் கார்டு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இவர்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். இவர் தான் வந்து அண்ணா. ஹாய் சொல்லுங்கண்ணா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே வந்ததுலேருந்து 2 பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருடிட்டு இருக்கானுங்க. எந்த பசங்கன்றாங்க அப்படின்னா என் கூட வந்து இந்த 2 திருட்டு பசங்க தான். இங்கே பாருங்க. இல்ல இங்க வந்து வாங்கின சாம்பிள் தராங்க, அதுக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இங்க ஒரு சாக்லேட் குடி சாம்பிளா தராங்க. ஆக்சுவலா இன்னொரு பையன் ஒரு சாம்பிள் காமிச்சான். இப்போ அது சாம்பிள் காமிய பாருங்க எப்படி சாம்பிள் காமிக்கிறான். பாத்துக்கோங்க, கடைக்காரர் அந்த பக்கம் திரும்பி இருக்காரு. அள்ளிக்கோங்க. ஆனா கீழ வந்து பாருங்க, எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அண்ணனோட நேம் வந்து பீட்டர். கண்டிப்பா இங்க வந்து ஒரு விசிட் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களுக்கு வேணும்ன்றத வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான டிஸ்கவுண்ட் உங்க 5 to 10% உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்குற இந்த கார்டுல வந்து 4வது நம்பர் வந்து பீட்டர் நம்பர். அதனால நீங்க அண்ணனுக்கு வந்து நீங்க பேசிக்கலாம். சோ என் சேனல்ல என்னோட இவர் அதிகமா பேசுவாரு. சோ அதனால இவர் பேச்சு கொஞ்சம் கேளுங்க. ஓகேவா? என் சேனல் ரேங்கா சொல்ல போனா நாங்க எல்லா சாம்பிள் டேஸ்ட் நாங்க வாங்கிட்டோம். சூப்பரா தான். ஆமா, சாம்பிள்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் என்ன வாங்கலாம்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். நாங்க அடுத்த கடை போய் பார்த்துட்டு வந்துட்டு வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் ஷாப்பிங் பண்றோம். பண்ணும்போது அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். என்னடா இந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஆயிடுச்சா நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. வர வழியில வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் செக்கிங் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தாக நல்ல பிள்ளையாக நடிக்க வேண்டியதாகிடுச்சு சில நேரத்துக்கு. ஸோ மேம்பட்டோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ பாருங்கள் வியூ. ஸோ பார்த்தீங்களா, நான் இப்போ உங்களுக்கு இறங்கி காமிக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு போதுமா? சத்தியமாக பார்த்தாது. OMG. உண்மையிலே நம்ப முடியல. அங்கதான் இருக்கேன்.